செல்வி ஜூஸ்பின் லூயிஸா. நான் இங்கே பாம் க்ரோவ் பக்கத்துலேருந்து தான் வரேன். இந்த கேரன் கியூர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் புகழேந்தி அந்த ப்ரிவென்டிவ் கேர் சென்டர், அது மெடிசன் ஆப்ரேஷனாக இல்லாமல் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரௌச்சர்லாம் கிடச்சிது. ஆக்சுவலாக நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன், எனக்கு தான் வர டைம் இல்லை. எனக்கு போலியோ அஃபெக்டட் லெக்ஸ் ரெண்டுமே. அதுக்கு 2 காலுக்கும் ஆங்கிளில் ரொம்ப பெயின். எனக்கு ஒரு 5-6 செகண்டுக்கு அப்புறம் என்னென்னா எனக்கு பெயினாக இருக்கும், கால் கொஞ்சம் நடுக்கமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நடுவேன் நான். அதுக்கு ஆப்ரேஷன்லாம் இனிமேல் பண்ண முடியாது, பண்ணாலும் நிறைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இந்த கேரன் கியூரோட இதெல்லாம் கிடைச்சோடனே சரி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நல்லா இருந்தது. அதாவது எனக்கு கொடுத்த கைடன்ஸ், ஃபிசியோதெரபிஸ்டில் டாக்டர் சார் புகழேந்தி சாரும் கொடுத்த கைடன்ஸ் சஜஷன்லாம் நல்லா இருந்தது. எனக்கு மார்னிங் டைம், எனக்கு ஆஃபீஸ் போகிறதுனால மார்னிங் டைம் என்னோடய ஹாஸ்பிட்டல் தான் அலர்ட் பண்ணாங்க. அதனால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. எல்லா எக்ஸசைஸும் முடிச்சுட்டு எனக்கு அவங்க எலக்ட்ரோதெரபியும் பண்ணுறது அது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அந்த வேவ்ஸ்லாம் வைக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மேனுவல் தெரப்பியும் சார் பண்ணார், அது இன்னும் ரொம்பவே எனக்கு நல்லா இருந்தது. ஏன்னா நிறைய ஆங்கிள் இதில் சில ஆங்கிளில் காலோ கையோ யூஸ் பண்ணாமலாம் வச்சுருந்தோம். அவர் பண்ணதான், அவரோட மேனுவல் தெரப்பி பண்ண கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி மசில்ஸும் இதெல்லாம் ரிலாக்ஸ், ஆங்கிள்ஸ்லாம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஒரு செஷன் வந்தேன், அப்புறம் செகண்ட் செஷனும் கண்டினியூ பண்ணேன். எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. ஏன்னா எனக்கு இந்த காலில் அந்த நடுக்கமெல்லாம் இருந்ததெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சது தெரிஞ்சது. எனக்கு அந்த மேனுவல் தெரப்பி, அந்த எலக்ட்ரோதெரப்பிலாம் வைக்கிறதுனால அந்த ஆங்கிளில் கொஞ்சம் பெயின் ரிலீஸ் இருந்தது. ஸ்டில் கொஞ்சம் பெயின் இருந்ததுனால எனக்கு பிகாஸ் ஆஃப் ஏஜ் அண்டு எனக்கு ஸ்ட்ரெயின்னால அது இருந்தாலும் இதில் எனக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. இந்த இந்த மாதிரி வகையான ட்ரீட்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னென்னா அந்த சொல்கிற எக்ஸசைஸ் அண்ட் அவங்க சொல்கிற அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணாக்க அவங்களுக்கு இன்னும் பிரச்சனை இல்லாமல் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. மற்றபடி நல்லாயிருக்கு. நல்ல மேனுவலும் எலக்ட்ரோ அண்ட் எக்ஸசைஸ்லாம் நல்லபடியாக இருக்காங்க. என்ன சஜஷன் இருக்குன்னு தெரில. வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு எக்ஸசைஸ் பண்ண முடியாது. அவங்க நீங்கள் சொல்லிக் கொடுக்குற ஒரு 8-10 டைப் கொடுக்குறீங்க இல்லையா, அது நல்லாயிருக்கு. அதில் கூட இன்னும் 2-3 எக்ஸசைஸ் நாங்கள் திருப்பி எப்பயோ ரிவ்யூக்கோ திருப்பி கன்சல்டேஷனுக்கு வந்தாக்க சில 2-3 வகையான எக்ஸசைஸு எங்களுக்கு என்ன ஆட் பண்ணால் கூட இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. தேங்க்யூ. அங்கேருந்து ஸ்டாஃப் எல்லாமே மூவ் பண்ணது சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க அப்ரோச் ரொம்ப நல்லா இருந்தது. சார் டாக்டர் புகழேந்தி சாரோட கைடன்ஸும் அவரோட அப்ரோச்சும் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ வெரி மச்.